ஹலோ நண்பா, வெல்கம் டு கரியர் தமிழா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை இதுலேருந்து வந்தக்கூடிய ஒரு ஜாப் அப்படி தான் பார்க்க போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னா, அப்ரெண்டிஸ் ஜாப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியில் விட்டுருக்காங்க. இவங்க ரயில்வே இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். சரி வாங்க, இதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியில் வந்திருக்கு. இதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவருமே இதில் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 26/10/2021 மாலை 5:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ வந்து அதுக்குள்ளே கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு டோட்டலாக எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 792 வேகன்சிஸ். அதில் வந்து ஃப்ரெஷர்ஸை பொறுத்தவரை 200 பேர் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த 200 பேர்லேயும் கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெக்கானிஸ்ட், பெயிண்டர், வெல்டர்னு பிரித்து கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸாக. அதுபோக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஐடிஐ படித்தவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதற்கு மொத்தமாக வந்து ஒரு 582 வேகன்சிஸ் இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸில் வந்து எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜி, பிஏஎஸ்எஸ்ஏ அந்த மாதிரி ஒரு வேகன்சியில் ஒரு 8ம், அதுபோக எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு 2 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி, டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதுபோக இது வந்து பியூர்லி வந்து அப்ரெண்டிஸ் ஜாப் தான், இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. இது போக உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க 04426147708 அப்படிங்கிற நம்பர். இது வந்து 9:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வீக் டேஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை 15லேருந்து 24 வயசு வரைக்கும் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுபோக 24 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு வந்து 3 வருஷமும், எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 வருஷமும், டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் பிடபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ பீரியட் வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 10th பாஸ் ஆனாலே வந்து இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட்டில் வந்து எம்எல்டி ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜிக்கு மட்டும் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 குரூப்பும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க அப்படின்னா 6,000 ரூபா பெர் மந்த்துக்கும், ஃப்ரெஷர்ஸ் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா 7,000 ரூபா பெர் மந்த்துக்கும், இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா 7,000 ரூபா பெர் மந்த்துக்கும் வந்து ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. இது போக வந்து 1 இயர்க்கு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 1 இயர்க்கு மேலே அந்த அப்ரெண்டிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா 10% வந்து மினிமம் ஸ்டைஃபண்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 26ஆம் தேதி 10வது மாதம் 2021 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த வெப்சைட் வழியாக உள்ளே போய் ஆன்லைன் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை 100 ரூபா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி/எஸ்டி, பிடபிலிட்டி, உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 2 பேர் வந்து ஒரே மார்க் இருக்கிறாங்க, ஒரே மெரிட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து ஏஜ் ப்ரிஃபர் பண்ணி தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதுபோக இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ் தான், இதில் வந்து நாங்கள் எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்கல எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கிறபடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தகுதியும் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வேறு எங்கேனாலும் ஜாப் தேடிக்கலாம். தேங்க்யூ.